சீனா உருவாக்கியுள்ள டீப்சீக் அமெரிக்காவின் ஏஐ சாட்பாட்டுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில் உலகமெங்கும் வரவேற்பை பெற்றுள்ளது. டீப்சீக் ஏற்படுத்திய தாக்கத்தை வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. ஒரு சாதாரண சாட்பாட்டா சீனாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டீப்சீக் ஏஐ அப்படிங்கிறது இன்னைக்கு உலக அளவில் பேசு பொருளா மாறி இருக்கிறதோடு மட்டும் இல்லாம பங்குச்சந்தையிலையும் ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்துற அளவுக்கு உருமாறி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா நம்ம பயன்படுத்துற ChatGPT, ஜெமினி, மெட்டா ஏஐ இது எல்லாமே அமெரிக்கால கோலோச்சி இருக்கக்கூடிய டெக் நிறுவனங்களான அமெரிக்க டெக் மற்றும் செமிகண்டக்டர் நிறுவனங்கள் தான் டாப்ல இருக்கிறாங்க. அவங்களையே சவால் விடக்கூடிய வகையில இப்போ டீப்சீக் ஏஐ அப்படிங்கிறது அறிமுகமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இது அறிமுகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ChatGPT-யை முற்றிலுமா பின்னுக்கு தள்ளி ஒரு சாதனை படைச்சிருக்கிறது. அதே மாதிரி ஓப்பன் ஏஐ கூகுளை விட இந்த இயக்கத்துக்கான செலவு அப்படிங்கிறது 27 மடங்கு குறைவு அப்படிங்கிறதுனாலையும் இது இந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளா மாறுறதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம டீப்சீக் ஏஐ அறிமுகத்தால கிட்டத்தட்ட $600 பில்லியன் என்விடியா நிறுவனம் இழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்கு. என்விடியா மட்டும் இல்ல, அது சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் ஆரம், பிராட்காம், செமி, குவால்காம் நிறுவனங்களோட பங்குகளோட விலையும் கணிசமா குறைஞ்சிருக்கு. சரி, இந்த அளவுக்கு இது பேசு பொருளா மாறி இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, டீப்சீக் முழுக்க முழுக்க இலவசமானது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஹைலைட்டான விஷயம். ஓப்பன் ஏஐ மாடலை காட்டிலும் இது 27 மடங்கு குறைவு. மற்ற ஏஐக்கும் டீப்சீக் ஏஐக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற கூகுள், ஜெமினி இது எல்லாத்துலேயுமே ChatGPT இதுலலாம் ஆரம்ப நிலை பயன்பாடு அப்படிங்கிறது நமக்கு இலவசம் தான். அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஒன்று கட்டணம் செலுத்தணும், இல்லைனா சப்ஸ்கிரைபராக மாறணும். ஆனால் இதில் முழுக்க முழுக்க இலவசம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி பயன்பாட்டு வரம்பு அப்படிங்கிறது மற்ற ஏஐ நம்ம பயன்படுத்தும் போது இருக்கு. குறிப்பிட்ட நேரத்துக்கோ இல்லை குறிப்பிட்ட கால அளவில் தான் பயன்படுத்த முடியும். அதன் பிறகு நம்ம சந்தாதாரனா மாறணும். ஆனால் இதில் அந்த மாதிரியான எந்த வரம்பும் நிர்ணயிக்கப்படலை. இன்னொரு விஷயம், வெளிப்படையான கோடிங் அப்படிங்கிறது மற்ற ஏஐல நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா டீப்சீக் ஏஐயை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் போய் அதை தெரிஞ்சுக்க கூடிய வகையில யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிறதும் இதனுடைய முக்கியமான சிறப்பம்சம். அதே மாதிரி எந்த நம்ம ChatGPT-யோ அல்லது ஓப்பன் ஏஐ இது மாதிரி எந்த அடிப்படையான ஒரு ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தினாலுமே அது தானா கற்பது கூடியதா இருக்காது. அது ஏற்கனவே ஃபீட் பண்ணப்பட்ட டேட்டாஸ் தான் இருக்கும். ஆனா டீப்சீக்கோட R10 மாடல் அப்படிங்கிறது தானாவே செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கும். அதுதான் இதனுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது ஏஐ தொழில்நுட்பத்திற்கே விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால்ங்கிறதையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம்.